Ninth sum, show that cot of 7 1/2 degree is equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. Okay, so நம்ம LHS எடுத்துக்கோமா. So LHS வந்து பார்த்தீங்கன்னா cot of 7 into 1/2 degree. So இது ஒரு mixed fraction இருக்கு. நம்ம அதை எப்படி எழுதலாம்? So 7 2s are 14, 14 plus 1 will be 15. So அப்போ 15/2 னு எழுதலாமா? So அப்போ cot of 15/2 degree. சரிங்களா? ஓகே, இப்போது காட்ன்றது வந்து என்னது? காஸ் பை சைன் தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போது காஸ் 15/2 டிகிரி இன்டூ டிவைடட் பை சைன் 15/2 டிகிரி. சரிங்களா? ஓகே, இது ஃபர்தராக நான் ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் நான் இன்டூ 2 cos 15/2 ப்ராடக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அது பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ மல்டிப்ளையிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 2 cos 15/2 டிகிரி. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் 2 cos 15/2 டிகிரியால் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா cos 15/2 into 2 cos 15/2 divided by sin 15/2 into 2 cos 15/2. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா cos 15/2 into cos 15/2 will be 2, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 போட்டுங்க. 2 cos square 15/2. சரிங்களா? ஸோ cos into cos will be cos square. ஓகேங்களா? divided by இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 sin 15/2 into cos 15/2னு இருக்குது. சரி, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அதாவது sin 2a is equal to 2 sin a into cos a. கரெக்டாக? ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 15/2னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை இந்த டோட்டல் டேர்மை நம்ம கலெக்டிவாக எப்படி எழுதலாம்? sin 2 ஏக்கு பதிலாக 15/2. ஓகேங்களா? ஸோ ஏன்றது வந்து இங்கே என்ன இருக்குது? 15/2. ஸோ அதனால் இங்கே 15/2னு போட்டிருக்கேன். அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? sin 15 டிகிரின்னு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயம் இன்னொரு ஃபார்முலாவும் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 cos ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cos 2a + 1. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து cos 2aயோட ஃபார்முலா பார்த்துருப்போம். cos 2 ஃபார்முலா என்னது? 2 cos square a minus 1. சரிங்களா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த -1 நான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த cos 2a + 1. ஓகேங்களா? ஸோ 2 cos square a is equal to cos 2a + 1. ஓகேங்களா? ஆல்ரெடி தெரியக்கூடிய ஃபார்முலா தான், அதில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 15/2னு இருக்குது. அப்போ நான் இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? ஸோ cos 2 into 15/2 plus 1. அப்போ 2 கேன்சல் ஆகிட்டுனா எனக்கு என்ன கிடைக்கும்? cos 15 plus 1. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 15 டிகிரி plus 1 டிவைடட் பை அதே மாதிரி இதை என்ன எழுதலாம்? sin 15 டிகிரி. சரிங்களா? ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போது sin 15 டிகிரி. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா அன்னோன் ஆங்கிளாக இருக்குது. ஸோ இதை நான் 2 நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அப்போது நான் எப்படி எழுதலாம்? அதாவது 1 ப்ளஸ் இந்த cos 15 டிகிரியை நான் எப்படி எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. அதே மாதிரி இந்த sin 15 டிகிரியை நான் எப்படி எழுத போகிறேன்? 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ இது cos of a minus b ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் cos 45 டிகிரி இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் sin 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி டிவைடட் பை sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? sin 45 டிகிரி இன்ட்டு cos 30 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. ஓகேங்களா? which is equal to 1 plus cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு cos 30 டிகிரி வேல்யூ √3/2 ப்ளஸ் sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 divided by cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 into cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2 minus cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 into sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. சரிங்களா? which is equal to ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ப்ளஸ் இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ √3/2√2ன்னு கிடைக்குமா? ஸோ 1 ப்ளஸ் √3/2√2 ப்ளஸ் அதே மாதிரி இந்த 1/√2 into 1/2 வந்து என்ன கிடைக்கும்? 1/2√2 divided by என்ன இருக்குது? 1/√2 into √3/2 வந்து எப்படி எழுதலாம்? √3/2√2. சரிங்களா? மைனஸ் இந்த 1/√2 into 1/2 வந்து
1 by 2 root 2 சரிங்களா which is equal to அப்போ LCM எடுக்கலாமா LCM வந்து என்ன வரும் 2 root தானே LCM இங்கே 2 root 2 அப்போ மேலே இங்கே வந்து என்ன கிடைக்கும் 2 root 2 plus root 3 plus 1 divided by இங்கேயும் LCM வந்து என்னது 2 root 2 தானே LCM அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா root 3 minus 1 which is equal to இந்த ரெண்டு டினோமினேட்டரும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 2 root 2 plus root 3 plus 1 divided by root 3 minus 1 ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினோமினேட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது ஒரு ப்ராப்பர் நம்பரை கொண்டு வரதுக்கு நம்ம கான்ஜுகேட் பண்ணணும் சரிங்களா ஸோ நான் இந்த டேர்ம் இங்கே பண்ணுறேன் ஸோ அப்போ கான்ஜுகேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த மிடில் வேல்யூவை இந்த மிடில் சைனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்போது 2 root 2 plus root 3 plus 1 divided by root 3 minus 1 into நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டினோமினேட்டரோட மிடில் சைனை சேஞ்ச் பண்ணி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும் அப்போது root 3 plus 1 divided by root 3 plus 1 ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொரு டேர்மும் ப்ராடக்ட் பண்ணலாமா ஸோ 2 root 2 into root 3 வந்து பார்த்தீங்கன்னா root 2 into root 3 வந்து root 6 கிடைக்கும் அப்போது 2 root 6 சரிங்களா அடுத்து 2 root 2 into 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 root 2 அடுத்து இந்த root 3 into root 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும் அண்ட் அகைன் இந்த root 3 into 1 வந்து ப்ளஸ் root 3 அடுத்து இந்த 1 into root 3 வந்து root 3 அண்ட் இந்த 1 into 1 வந்து 1 சரிங்களா டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்போ a ஸ்கொயர்ன்றது வந்து என்னது இந்த root 3 ஸ்கொயர் அப்போது 3 கிடைக்குமா மைனஸ் b ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 ஸ்கொயர் which is 1 அப்போ பார்த்தீங்கன்னா 3 minus 1 வந்து 2 அண்ட் நீங்கள் வேறு எதுனா லைக் டேர்ம்ஸ் எதாவது இருக்கா ஸோ 3 plus 1 which is 4 ஸோ அதை ஆட் பண்ணி எழுதுவோமா அப்போது 2 root 6 plus 2 root 2 plus root 3 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா root 3 ப்ளஸ் root 3 இருக்குது நம்ம அதை எப்படி எழுதலாம் 2 root 3ன்னு எழுதலாமா ஸோ 2 root 3 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 ஸோ இது எல்லாத்துலேயுமே 2 ஒன்று காமனாக இருக்குது ஸோ அதை வெளியில் எடுத்துலாமா அப்போ 2 வெளியில் எடுத்தா root 6 ப்ளஸ் root 2 ப்ளஸ் root 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாமா அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு root 6 ப்ளஸ் root 2 ப்ளஸ் root 3 ப்ளஸ் இந்த 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வெறும் நம்பராக கொடுக்கல எல்லாமே ரூட்டில் கொடுத்துருக்கனால இந்த 2வை நம்ம எப்படி எழுதலாம் root 4ன்னு எழுதலாமா ஸோ root 4ன்றது வந்து என்னது 2 தானே root 4 ஸோ அப்போது இதை நான் ஆர்டராக எழுதுகிறேன் அதாவது root 2 ப்ளஸ் root 3 ப்ளஸ் root 4 ப்ளஸ் root 6 ஸோ அதுதானே RHSல கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RHS கிடச்சிருக்கா which is equal to RHS hence proved 10th sum prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta dot 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 up to 1 plus secant 2 power n theta is equal to tan 2 power n theta into cot theta. Okay, so இந்த term prove பண்ண சொல்லியிருக்காங்க. So first thing நம்ம LHS எடுத்துக்கோமா. So LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 plus secant 2 theta. Okay, இந்த secant thetaன்றது வந்து என்னது cos ஓட inverse தானே secant theta. So இந்த secant 2 theta-வை நான் 1 by cos 2 theta ன்னு எழுதலாமா. So அப்போ 1 plus 1 by cos 2 theta ஓகேங்களா into இந்த secant 4 theta-வை நம்ம 1 by cos 4 theta ன்னு எழுதலாமா. ஸோ அதே மாதிரி 1 plus 1 by cos 4 theta ஓகேங்களா. ஸோ இன்னொரு டேர்மும் அடிஷ்னலாக எழுதுகிறேன் அப்போ தான் கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அப்போ இன்ட்டு 1 plus 1 by இங்கே secant 2 theta இருக்குது, இங்கே secant 4 theta இருக்குது. அப்போ அடுத்தது என்ன வரும் இங்கே பாருங்கள் ஒரு nth டேர்ம் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்து n-க்கு 1 போடுறப்போ உங்களுக்கு secant 2 theta கிடைக்குது, n-க்கு 2 போடுறப்போ secant 4 theta கிடைக்குது. அப்போ n-க்கு 3 போடுறப்போ என்ன கிடைக்கும் secant 8 theta கிடைக்கும் சரிங்களா. அப்போது வந்து உங்களுக்கு இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன வரும் secant 8 theta வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1 by cos 8 theta ஓகேங்களா. ஸோ டாட் அப் டு இந்த nth டேர்ம் ஓகேங்களா. nth டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 plus 1 இந்த secant வந்து நம்ம 1 by cos மாற்றிடலாமா. ஸோ அப்போ 1 by cos 2 power n theta ஓகேங்களா. சரி அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா LCM எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இந்த டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா cos 2 theta தான் LCM. அப்போது cos 2 theta அப்போது இங்கே என்ன கிடைக்கும் cos 2 theta plus 1 ஓகேங்களா. அண்ட் செகண்ட் டேர்முக்கு வந்து cos 4 theta தான் LCM. ஸோ cos 4 theta அப்போ மேலே வந்து என்ன கிடைக்கும் cos 4 theta plus 1 இன்ட்டு இங்கே LCM வந்து பார்த்தீங்கன்னா cos 8 theta அப்போ மேலே வந்து cos 8 theta plus 1 டாட் அப்போது இங்கே LCM வந்து என்னது cos 2 power n theta அப்போ இங்கே மேலே வந்து cos 2 power n theta plus 1
சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1 + cos 2 தீட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் சம்மில் வந்து பார்த்துருப்போம். அதாவது cos 2 தீட்டாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸில் 2 cos ஸ்கொயர் தீட்டா -1. சரிங்களா? அப்போது இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது cos 2 தீட்டா +1 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 2 cos ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போ இந்த cos 2 தீட்டா +1 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos 2 தீட்டா. சரிங்களா? இன்டூ அண்ட் அடுத்து பாருங்கள், இங்கே cos 4ல் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 2ல் இருக்குது, இங்கே cos 4 தீட்டா +1ன்னு இருக்குது. அப்போது cos 4 தீட்டா +1க்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 2 தீட்டாவாக இருக்கப்போ இங்கே தீட்டா வந்து வெறும் 1 இருக்குது. கரெக்டாக? அப்போது இதை விட இது பாதியாக இருக்குது. அப்போது அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கும். அப்போது 4 தீட்டாவாக இருந்தால் இங்கே வந்து 2 cos ஸ்கொயர் 2 தீட்டாவாக இருக்கும். அப்போ இந்த 4 தீட்டாவோட பாதி 2 தீட்டா. சரிங்களா? ஸோ அப்போ அது மாதிரி நான் எழுதட்டுமா இங்கே? ஸோ அப்போ cos 4 தீட்டா +1 நம்ம எப்படின்னு எழுதலாம், 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா டிவைடட் பை cos 4 தீட்டா. ஓகேங்களா? இன்டூ cos 8 தீட்டா +1ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, cos 8 தீட்டா +1 இஸ் ஈக்குவல் டு, அப்போது இதோட பாதி தானே நம்ம இங்கே எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 cos ஸ்கொயர் 4 தீட்டா. சரிங்களா? அப்போது cos 8 தீட்டா +1 நம்ம எப்படி எழுதலாம், 2 cos ஸ்கொயர் 4 தீட்டா டிவைடட் பை cos 8 தீட்டா டாட். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த டேர்முக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos 2 பவர் n தீட்டா +1. இதுக்கான ஃபார்முலா வந்து என்னவாக இருக்கும், இங்கே 8ஆக இருக்கப்போ இங்கே 4, அப்போது எல்லாமே பாதி பாதி. கரெக்டுங்களா? அப்போது இங்கே 2 பவர் n தீட்டாவை நம்ம எப்படி போடணும், அதோட பாதி. அப்போது எப்படி போடுவோம், 2 cos ஸ்கொயர், இங்கே என்ன வரும், இந்த 2n தீட்டாவோட பாதி. அப்போது என்ன போடணும், 2 பவர் n தீட்டா டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இதுக்கு பாதின்றப்போ அதே மாதிரி இதுக்கு பாதி. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 8ஆக இருக்கப்போ 4ஆக இருக்குன்னா இங்கே 4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதியாக இருக்கப்போ அதே மாதிரி நம்ம இதில் பாதியாக்கணும். சரிங்களா? அதனால் டிவைடட் பை 2ன்னு போடுறேன். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, அப்போது 2 cos ஸ்கொயர் 2 பவர் n தீட்டா டிவைடட் பை 2. சரிங்களா? அண்ட் இங்கே வந்து டினாமினேட்டர் இருக்குது, அது என்னது, cos 2 பவர் n தீட்டா. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், cos 2 தீட்டாவும் இங்கே ஒரு பவரை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, அதே மாதிரி இங்கே cos 4 தீட்டாவும் இங்கே ஒரு பவரை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. சரிங்களா? அதே மாதிரி என்ன ஆகும், அடுத்த சக்சீடிங் வரக்கூடிய டேர்முக்கு இந்த cos 8 தீட்டாவும் அங்கே ஒரு பவர் நம்ம கேன்சல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணுறப்போ இதோட பிஃபோர் டேர்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சேம் அதே மாதிரி அதோட டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுவீங்க அண்ட் இங்கே ஒரு பவர் கேன்சல் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ த்ரூ அவுட் அது தானே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போது ஒரு பவர் வந்து குறையும். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம எழுதலாமா ரிமைனிங் இருக்கக்கூடியதை, 2 cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ 2 cos 2 தீட்டா இன்டூ 2 cos 4 தீட்டா இன்டூ டாட் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக, 2 cos 2 பவர். ஸோ அங்கே ஸ்கொயர் போயிடும். ஓகேங்களா? பிகாஸ் அதோட முன்னாடி இருக்கக்கூடிய டேர்மில் அந்த டினாமினேட்டரும் இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே 4 தீட்டா இதோட அடுத்து வரக்கூடியது அந்த 4 தீட்டா ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ அப்போது ஸ்கொயர் போயிடும். ஸோ cos 2 பவர் n தீட்டா டிவைடட் பை 2 டிவைடட் பை cos 2 பவர் n தீட்டா. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இங்கே பாருங்கள், இங்கே 2 cos 2 தீட்டான்னு இருக்குது, இது கூட வந்து ஒரு sin 2 தீட்டான்னு இருந்தால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sin 2 தீட்டா. சரிங்களா? ஸோ நான் sin 2 தீட்டாவால் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், அப்போ ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 2 cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ sin 2 தீட்டா டிவைடட் பை sin 2 தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டூ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ இது ஏன் இதை வந்து நான் இந்த சைடு எழுதுனா ஒரு பர்பஸ்க்காக நான் எழுதுகிறேன், பிகாஸ் அப்போ தான் இது கம்பைன் பண்ணி எழுத முடியும் இந்த ஃபார்முலாவோட. அப்போ 2 cos 2 தீட்டா இன்டூ 2 cos 4 theta dot up to 2 cos 2 power n by 2 theta divided by
cos 2 பவர் n தீட்டா. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு sin 2 தீட்டாவோட ஃபார்முலா வந்து என்ன தெரியும்? 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இது தானே ஃபார்முலா. சரி, இங்கே என்ன டேர்ம் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா sin 2 தீட்டா இன்ட்டு 2 காஸ் 2 தீட்டா. சரிங்களா? ஸோ நான் அந்த 2 வந்து நான் ஃப்ரண்ட்டில் எழுதுறேன்னு வச்சுங்களேன். ஸோ 2 sin 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. அப்போது இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஸோ இங்கே 2 தீட்டாவாக இருக்கப்போ இங்கே 1 தீட்டாவாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே 2 இருக்கப்போ இங்கே வெறும் தீட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே 2 இருந்துச்சுன்னா அப்போ இங்கே என்னவாக இருக்கும்? sin 4 தீட்டாவாக தானே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தானே 4 இருந்தால் அதில் பாதி 2வாக இருக்கும். ஸோ 2வாக இருக்கப்போ அதில் பாதி 1ஆக இருக்கப்போ அதே மாதிரி இங்கே 4 இருந்தால் அதில் பாதி 2வாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் இந்த டேர்ம் கலெக்டிவாக இந்த sin 2 தீட்டா இன்ட்டு 2 cos 2 தீட்டாவை நான் என்னென்னு எழுதலாம்? sin 4 தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 2 cos ஸ்கொயர் தீட்டா, இந்த sin 2 தீட்டா இதுக்கு மேலே அப்படி கீழே போட்டுவிடுங்க. ஸோ அப்போ டிவைடட் பை sin 2 தீட்டா இன்ட்டு, ஸோ இந்த sin 2 தீட்டா இன்ட்டு 2 cos 2 தீட்டாக்கு பதிலாக நான் இந்த sin 4 தீட்டாவை எழுத போகிறேன். அப்போ இன்ட்டு sin 4 தீட்டா இன்ட்டு இந்த 2 cos 4 தீட்டா இருக்குது ரிமைனிங். ஸோ இன்ட்டு 2 cos 4 தீட்டா டாட் 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 அப் டு 2 cos 2 பவர் n டிவைடட் பை 2 தீட்டா டிவைடட் பை cos 2 பவர் n தீட்டா. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சேம் இந்த மேலே போன ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்? sin 2 தீட்டா இன்ட்டு 2 cos 2 தீட்டாவை என்னவா எழுதணும்? sin 4 தீட்டாவை எழுதணும். அதே மாதிரி பாருங்கள், sin 4 தீட்டா இன்ட்டு 2 cos 4 தீட்டா இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது என்னவா எழுதுவீங்க? அப்படியே இன்ட்டு 2. ஸோ இங்கே வந்து 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி 4 எழுதுனீங்க. அப்போ இது 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். கரெக்டுங்களா? ஸோ நான் ஃபார்முலா கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க? 2 cos 4 தீட்டா இன்ட்டு sin 4 தீட்டான்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை கலெக்டிவாக ஃபார்முலாவில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 8 தீட்டா. ஓகேங்களா? அப்போது 2 cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin 2 தீட்டா இன்ட்டு இதை வந்து நான் என்ன எழுத போகிறேன்? sin 8 தீட்டான்னு எழுத போகிறேன். டாட் 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 2 cos 2 பவர் n டிவைடட் பை 2 தீட்டா டிவைடட் பை cos 2 பவர் n தீட்டா. சரிங்களா? ஓகே, அப்போது பாருங்கள், ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே உங்களுக்கு டேர்ம் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்களா. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 டேர்ம் இருந்தது, அது குறைஞ்சி 2ஆக மாறிச்சு. அடுத்து அது குறைஞ்சி 1ஆக மாறிச்சு. இப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் குறைஞ்சிட்டே வந்து லாஸ்ட்டாக இந்த nth டேர்ம் கிட்ட வந்துடும். கரெக்டாக? சரி, இப்போ நான் டேரெக்டாகவே அடுத்த ஸ்டெப்பில் இந்த nth டேர்ம் கிட்ட நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 ஸ்டெப்லையுமே நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த sin தீட்டா வந்து இந்த cos தீட்டா மாதிரியே தானே கிடைக்குது. போன ஸ்டெப்பு நான் அது ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறப்போ எனக்கு sin 4 தீட்டான்னு கிடச்சிச்சு. கரெக்டாக? ஸோ அது வந்து அடுத்து இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் டேர்ம் மாதிரியே தானே இருக்குது. பட் ஆனால் அது காஸ்ட்டில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த nth டேர்முக்கு முன்னாடி என்னவாக இருக்கும்? அது ஒரு sin தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? அப்போது அது ஒரு sin தீட்டாவாக இருக்கப்போ தான் எனக்கு வந்து கலெக்டிவாக நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இது மாதிரி எழுதுவோமா? இந்த 2 டேர்மையும் சேர்த்து ஒரே டேர்மாக எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 2 cos ஸ்கொயர் தீட்டா பை sin 2 தீட்டா இன்ட்டு, ஸோ nth டேர்முக்கு முன்னாடி டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 2 பவர் n டிவைடட் பை 2 தீட்டா இன்ட்டு 2 cos 2 பவர் n டிவைடட் பை 2 தீட்டா டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் போட்டுடுங்க. cos 2 n தீட்டா, cos 2 பவர் n தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் இங்கெல்லாம் எப்படி அந்த 2 டேர்மையும் நம்ம கிளப் பண்ணி ஒரே ஃபார்முலா எழுதணும் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தானே இந்த டேர்மை நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து என்னது? 2 cos 2 பவர் n பை 2 தீட்டா இன்ட்டு sin 2 பவர் n டிவைடட் பை 2 தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 2 பவர் n தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் அது தானே கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது நான் இப்போ 8 தீட்டா டிவைடட் பை 2ன்னு போடுறப்போ எனக்கு 4 தீட்டா கிடைக்குது. அதே மாதிரி நான் இந்த டேர்மை டிவைடட் பை 2ன்னு போடுறப்போ எனக்கு அது கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ cos 2 பவர் n பை 2ன்னு இருக்குது. அதே மாதிரி sin 2 பவர் n டிவைடட் பை 2ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேர்மை கலெக்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin 2 தீட்டா இன்ட்டு இது வந்து sin
2 power n theta divided by அந்த denominator as it is போட்டுடுங்க. என்ன இருக்கு? cos 2 power n theta. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cos square theta divided by இந்த sin 2 theta ஓட ஃபார்முலா என்னது? sin 2 theta is 2 sin theta into cos theta. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போது 2 sin theta into cos theta into ஸோ இந்த sin 2 power n theta divided by cos 2 power n theta நம்ம சேர்த்து எப்படி எழுதலாம்? tan 2 power n theta எழுதலாமா? சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த cos thetaவும் இந்த ஒரு ஸ்கொயரும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? cos by sin இருக்குது. cos by sinன்றது வந்து என்னது? cot. சரிங்களா? ஸோ cot theta into tan 2 power n theta. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். tan 2 power n theta into cot theta. ஸோ அதுதானே RHSல கொடுத்துருக்காங்க, equal to RHS, hence proved. ஓகேங்களா? 11th sum, prove that 32 into root 3 into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 is equal to 3. ஓகே, ஸோ நம்ம equal to 3 ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ LHS எடுத்துக்கோமா. ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 32 root 3 into இது பாருங்கள், in terms of sin pi by 48 into cos pi by 48 இருக்குது. cos pi by 48 இருக்குது. சரி, இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 2a is equal to 2 sin a into cos a. கரெக்டாக? சரி, இங்கே ஆனால் நம்மளுக்கு 2 இல்லை. சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 இந்த செட் கொண்டு வர போகிறேன். அப்போது 1/2 sin 2a is equal to sin a cos a. கரெக்டாக? ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? pi by 48 இருக்குது. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியே காமிக்கிறேன். அப்போ 1/2 sin 2 into pi by 48 is equal to என்னது? sin pi by 48 into cos pi by 48. சரிங்களா? ஸோ அப்போ இந்த sin pi by 48 into cos pi by 48 பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த 1/2 into இது கூட கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்? 24 டைம்ஸ். ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? 1/2 into sin pi by 24 எழுதலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். அப்போது 32 root 3 into 1/2 into sin pi by 24. ஓகேங்களா? into ரிமைனிங் டேர்ம் as it is எழுதிருங்க. cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு டேர்மு சேர்த்து நம்ம ஒரே டேர்மாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? சரி, அப்போது இந்த ஃபார்முலா படி இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஏக்கு பதிலாக நான் pi by 24 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே 1/2 sin 2 into ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? pi by 24 கொடுத்துருக்காங்க. ஸோ into pi by 24 is equal to sin என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே sin ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? pi by 24 into cos ஏக்கு பதிலாக pi by 24. சரிங்களா? அப்போது sin pi by 24 into cos pi by 24 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 into சேம் அதே மாதிரி இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? 12. ஸோ அப்போது 1/2 into sin pi by 12. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கலெக்டிவாக நம்ம எப்படி எழுதலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் 1/2 into sin pi by 12 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 32 root 3 into 1/2 into ஸோ இந்த டேர்ம் பதில் என்ன எழுத போகிறோம்? 1/2 into sin pi by 12. ஓகேங்களா? ஸோ 1/2 into sin pi by 12. ஓகே, அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? cos pi by 2 12 into cos pi by 6. சரிங்களா? இப்போ அகைன் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து pi by 12 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏக்கு பதிலாக pi by 12 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போது 1/2 into sin 2 into pi by 12 is equal to sin pi by 12 into cos pi by 12. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் 6 டைம்ஸ். ஓகேவா? அப்போது sin pi by 12 into cos pi by 12 ஓட ஃபார்முலா வந்து என்னது? 1/2 into sin pi by 6. சரிங்களா? அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 into sin pi by 6 எழுதலாம். சரிங்களா? which is equal to 32 root 3 into 1/2 into 1/2 into ஸோ இந்த டேர்ம் போல் 1/2 into sin pi by 6 எழுத போகிறேன். ஓகேங்களா? அண்ட் ரிமைனிங் இங்கே ஒரு cos pi by 6 இருக்குது.
இன்ட்டு காஸ் பை பை 6. ஓகேங்களா? ஸோ அகெயின் சேம் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள் சேமாக இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா அகெயின் ஏக்கு பதிலாக இந்த பை பை 6ன்னு இங்கே இருக்குது, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 6 இஸ் ஈக்குவல் டு என்னது, சைன் ஏக்கு பதில் என்ன போட போகிறோம், பை பை 6 இன்ட்டு காஸ் பை பை 6. 2 into 3, ஸோ 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா sin pi by 6 into cos pi by 6 ஓட ஃபார்முலா வந்து 1/2 into sin pi by 3. ஸோ அப்போ இந்த டேர்ம் பதில் sin 1/2 into sin pi by 3 நம்ம போடலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 32√3 into 1/2 into 1/2 வந்து 1/4, 1/4 into 1/2 வந்து 1/8. சரிங்களா? ஸோ 1/8 into இந்த sin pi by 6 into cos pi by 6 ஓட ஃபார்முலா வந்து என்னது, 1/2 into sin pi by 3. அப்போ 1/2 into sin pi by 3. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னது, 32√3 into இந்த 1/8 into 1/2 வந்து ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும், 1/16 into sin pi by 3, அதாவது sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2. சரிங்களா? அப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? சரி, இது வந்து 2 times அண்ட் இந்த 2வும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா √3 into √3. ஸோ √3 into √3 வந்து என்னது, 3. ஸோ அதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, which is equal to RHS, hence proved. ஓகேவா?